உடனே ஆரத்தா சொல்கிறான், பிரின்ஸ் தக்காய்த்தா தான் என்னை இங்கே அமுச்சு வச்சாரு, இங்கே ஏதோ ஒரு சந்தேகப்படுற மாதிரி இயக்கம் இருக்காமல, அதை பற்றி விசாரிக்கத்தான் அப்படின்னு சொல்கிறான். ஒன்று ஈர சொல்கிறான், அவங்க பேர் கிஃப்டட் கம்யூனியன், அதில் ஒருத்தன் கூட தான் இன்றைக்கி நான் சண்டை போட்டேன், எனக்கு அவ்வளோவா டீட்டெயில்ஸ்லாம் தெரில, ஆனால் இந்த பிளட்டை வச்சு தான் அவங்க வந்து மனுஷங்களை டீமனாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட ஃபவுண்டர் பேர் என்னென்னா நாவோசி உசை. அவர் தான் வந்து இந்த உலகத்தை வந்து புதுசாக மாற்ற போகிறாராம், எல்லாருக்கும் பவரை கொடுக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆரத்தை இதை கேட்டுட்டு, நீ என்ன சொன்ன இப்போ அப்படின்னு திருப்பி கேட்குறான். நாவோசி உசை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக கேட்குறான். என்னன்னா பிரின்ஸ் தக்காய்த்தா இதை தான் சொன்னார் என்கிட்ட, அவனும் எங்கள் இனத்தை சேர்ந்தவன் தான், அதாவது இந்த உசுபா ஃபேமிலியோட ஒரு இனத்தை சேர்ந்தவன் தான் இவனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த நாவோசி உசை வந்து இது மாதிரி எங்கள் உசுபா ஃபேமிலியை சேர்ந்தவர் தான், கொஞ்ச நாளாக அவர் மறைஞ்சு போயிட்டார். ஏன்னா மியோவோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவர் இருந்திருப்பார். ஆனால் மியோவோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுனால அவர் அந்த குடும்பத்தை விட்டுட்டு மொத்தமாக போயிட்டார். இப்போ அவர் இந்த ஆர்கனைசேஷனை நடத்தி இது மாதிரி க்ரைம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சால் அப்போ அது எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பிரச்சனையாக தானே இருக்கும். இதை நான் இன்றைக்கி போய் பிரின்ஸுக்கிட்ட இதை பற்றி எல்லாத்தையுமே நான் சொல்லணும், அப்புறம் வந்து நானும் இதை பற்றி நல்லா விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோவும் சரி உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறான். இங்கே பார்த்தா மியோ வானத்தை பார்த்து சோகமாக நின்றுட்டு இருக்கா. சோகமாக பார்த்துக்கிட்டே மியோ யோசிச்சுட்டு இருக்கா, இது மாதிரி இப்போ நடந்ததெல்லாம் என்ன இவங்க ஃபேமிலி சேர்ந்தது தானே, அப்போ இவளையும் ரிலேட் பண்ணுற மாதிரி தானே, ஆனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போற்றி விட்றான். உனக்கு இப்போ வாமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்று ஹீரோயின் சொல்கிறான், உங்களுக்கு கோல்டு வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு கோல்டு வர்றதை விட ஒன்று இப்படி சோகமாக பார்க்கறது தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. தெரியும் உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப குழப்பமாக தான் இருக்க, ஏன்னா அவங்க அம்மா பற்றி இப்போ நடந்த பிரச்சனையை பற்றிலாம் யோசிச்சு, ஆனால் உன்னை புரிஞ்சுக்கோ, நீ கேட்குற விஷ் வந்து ஒரே நைட்டில் நடந்துடாது, அதனால மியோ உன்னால் பண்ண முடியாததை நான் பண்ணுறேன், உன்னால் பண்ண முடிஞ்சதை நான் ஒன்ட்டே விட்டுறேன், உனக்காக நான் எது வேணால் பண்ணுவேன், இப்படி எனக்கு வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசை, நம்ம எப்போதும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உன்னை ஹீரோயினையும் சொல்கிறான், உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு, இது மாதிரி நீ இல்லாமல் என்னால் வாழ்க்கையை வாழ முடியாது, உனக்கு இது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மியோவை கிஸ் பண்ணிடுறான். மியோவும் ஒரே சந்தோஷத்தில் இருக்கா. அதை நான் என்ன என் மனசில் யோசிக்கிறேன்னா, எப்போதுமே நான் அதை வந்து பொக்கிஷமாக பாதுகாப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே அடுத்த நாள் காட்டுறாங்க ஹீரோயினி அவள் ரூமில் உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்கா. அஜிஜோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டோமே, ரொம்ப சையாக இருக்கே, எப்படி மறுநாள் நம்ம ஹீரோவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உருண்டுகிட்டு இருக்கா. அப்புறம் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கா. அது மாதிரி திரும்பி வீட்டுக்கு போகிறாங்களா அவங்க இம்பீரியல் சிட்டிக்கே. அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கியோக்கா அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அவள் போடவே இல்லை, எடுத்துகிட்டு வந்துருப்பா. பார்த்துருப்பா, அக்கா வாங்கி கொடுத்தது போடவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா வெளில மெய்டு வந்து கூப்பிடுவாங்க, இது மாதிரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. உள்ளே வாங்கன்னு சொன்னால் அவங்க கியோக்காவோட அம்மா உள்ளே வருவாங்களாம். இதை பார்த்துட்டு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவங்க வந்து பார்த்துட்டு, ஒரு வழியாக நீ கிளம்பிட்ட, எனக்கு தலைவலி விட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ மன்னிப்பு கேட்குறானா, ஏதாச்சும் உங்களுக்கு தொல்லை பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவங்க அதை பார்த்துட்டு, அதெல்லாம் இல்லை, இன்னமே நீ திருப்பியே வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, அந்த ட்ரெஸ் ஒன்றுட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாளா, இந்த ட்ரெஸ்ஸை நீ போடாமே திரும்பி எடுத்துகிட்டு வர போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க அப்படின்னு திருப்பி மன்னிப்பு கேட்குறான். முதல்ல நீ மன்னிப்பு கேட்குறத நிப்பாட்டு, உன் பாஸ்ட்டில் நீ எப்படி இருந்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, அதோட நீ வந்து அசிங்கமாக இருக்க, படிக்கவே இல்லை, ஒரு பர்ஃபெக்டான பொண்ணே கிடையாது நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோயினி அதெல்லாம் கேட்டுகிட்டே நிற்கிறா. ஆனாலும் நீ இப்படி உன் பவரை யூஸ் பண்ணி உதவி செய்கிறத பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுட்டு, நீ வந்து கியோக்காவுக்கு ஒரு நல்ல ஃபியான்சியாக தான் இருப்ப, உன்னோட டியூட்டியை நீ ஒழுங்காக செய்வேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் காட்டுறா. கையில் வந்து ரிப்பன் வைக்கிறாங்க, ஒரு அழகான ரிப்பன் வச்சுட்டு அவள் பார்க்குறா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலையா, ரிப்பன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்னமே யூஸ் பண்ண மாட்டேன், இதுக்கு இப்போ தான் நீயே எடுத்துகிட்டு போ, நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்னா அவங்க வந்து இவளை ஏற்றுக்கிட்டாங்க, இருந்தாலும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த மெய்ட் சொல்கிறாங்க, உங்களுக்கு அவங்க கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து நேற்று உதவி செஞ்சதை பார்த்து எல்லாருக்குமே ஒரே பெருமையாக இருக்குது, நீங்கள் ரொம்ப பிரேவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. இங்கே பார்த்தா கியோக்காவும் கிளம்பி வெளில வந்துட்டான். அவங்க அம்மா கியோக்காவை பார்த்துட்டு கியோக்காட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு கியோக்கா, அடுத்த தடவை நீ வரப்ப அவளை வந்து இப்படி சும்மா மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கால, அதெல்லாம் நீ மாற்றணும், எப்படி இருக்கணும்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அது மாதிரி அவளை மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கியோக்காவுக்கும் ஒரே சந்தோஷம், அம்மா ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மியோ அவங்க அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா கொடுத்த அந்த ரிப்பனையும் வச்சுக்கிட்டு இப்போ ஊருக்கு கிளம்பிட்டா, எல்லாட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரில் மியோவும்
மியோவும் கியோக்காவும் கிளம்பிட்டாங்க. இங்கே அடுத்த சீனில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா 3 போலீஸ்மேன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை உடச்சி உள்ளே வந்துட்டு யாரும் அசையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா அந்த கிஃப்டட் கம்யூனியனோட இடம் தான். யாருமே அங்கே இல்லை. ஐயோ அவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த கீழே கோட் கிடக்கும். அதை எடுக்கலான்னு போனால் அவ்வளோதான், உள்ளே இருக்க பேரல்லேருந்து புகையாக வர ஆரம்பிக்கும். இது ஒரு ட்ராப் போல். அவ்வளோதான், அந்த கதவும் சாத்திக்கும். இவங்க உள்ளே மாட்டிக்கிறாங்க. இவங்களை சுற்றி ஒரு மந்திரம் வலைய வேற வரும். அடுத்த சீனில் இங்கே காட்டுறாங்க. மியோ கியோக்கா ஆரத்தாவும் இவங்க கூட தான் வந்திருக்கான். இங்கே ஊருக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து கியோக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆராத்தாக்கிட்ட, நான் வந்து மிலிட்ரி ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆராத்தா வந்து இந்த மாதிரி நான் வந்து மியோவை வந்து வீட்டில் விட்டுட்டு பிரின்ஸை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பயே அப்போ ஏதோ சவுண்டு கேட்குமா. அப்போ இவங்களுக்கு ஏதோ சென்ஸ் ஆகும். அப்போ இது கியோக்கா சொல்கிறான் மியோ கிட்ட, மியோ பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏதோ ஒரு குரல் கேட்குது. அவன் பேசிகிட்டே வரான். யாருன்னா ஒருத்தன் கண்ணாடி போட்டு தப்பி போட்டு முன்னாடி கூட மியோ ஒருத்தரை பார்த்துருப்பார்ல, அவர் தான். அவர் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். குடு ஃபேமிலியோட ஹெட்டு, உசுபா ஃபேமிலியோட வாரிசு, அப்புறம் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மியோ பார்த்து சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.